அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம். நல்ல மனம் என்கிற இந்த சிறுகதை தொகுப்பு எனது 10வது நூலாகும். எனது பதிப்பகமான கண்ணகி வெளியீட்டின் மூலம் வெளிவந்த 2வது நூல் நல்ல மனம். இந்த சிறுகதைகள் வெளியான காலகட்டங்களில் நான் பத்திரிகைகளிலும் நிறைய சிறுகதைகள் எழுதி கொண்டிருந்தேன். ஆனால் பத்திரிகைகளில் வெளிவராத சிறுகதைகள்தான் தொகுப்பாகி நல்ல மனம் என்கிற பெயரில் புத்தகமாக வெளிவந்தது. விழிமின் எழுமின் நல்ல மனம் இந்த 2 நூல்களுக்குமே எனக்கு நூலக ஆணை கிடைத்தது. அதற்கு காரணம் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள். 96 பக்கங்களை கொண்ட இந்த தொகுப்பில் 13 கதைகள் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு கதைகளும் அந்தந்த காலகட்டத்தின் சூழ்நிலைகளை பிரதிபலிக்கும் விதமாக இயல்பான நடப்புகளை அடிப்படையாக கொண்டுத்தான் அனைத்து கதைகளையும் எழுதியிருக்கிறேன். சிறுகதை எழுதுவதில் எனக்கு அலாதி பிரியம் உண்டு. என்னுடைய முதல் சிறுகதை மாறுதல்கள் எனும் தலைப்பில் தினகரனின் இலவச இதழான வசந்தம் இதழில் வெளியானது. சிறுகதைகளை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புவதுதான் என் வேலை. யாரிடமும் சிபாரிசு கேட்க மாட்டேன். நன்றாக இருந்தால் பிரசுரியுங்கள் அல்லது திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்பேன். இதில் என் இல்லத்திற்கு திரும்ப தபால் மூலம் அனுப்பி வைப்பது விகடன் மட்டுமே. மற்ற இடங்களில் நானே சென்று வாங்கி வந்து விடுவேன். அப்போதெல்லாம் வெறித்தனமாக பத்திரிகைகளில் நம் படைப்புகள் வர வேண்டும் என்று எழுதி கொண்டிருந்தேன். இதுவரை நான் எழுதிய பத்திரிகைகளின் பெயர்கள் 95 முதல் 2007 வரை. நாளிதழ்கள் தினகரன், தினத்தந்தி, தினமலர், தீக்கதிர், மாலை முரசு, மாலை மலர், தினமணி கதிர். வார இதழ்கள் ராணி, ஆனந்த விகடன், குமுதம், பாக்யா, தேவி, டி ராஜேந்தரின் உஷா, இதயம் பேசுகிறது. மாதம் இருமுறை வாசுகி, சினிமா எக்ஸ்பிரஸ், உதயம், கோவை முரசு, ராசி நல்ல ராசி, குங்குமச்சிமிழ், டி சினிமா. மாத இதழ்கள் மங்கை, சூப்பர் நாவல், கிரேட் நாவல், ராஜம், இதயா, கவிதா நாவல், கோகுலம் கதிர், பெண்ணேனி, மேடை மணி. மகளிர் நாவல் பூமணம் நாவல், ஆசியா, வாழ்க்கை துணை, தி தமிழ் டைம்ஸ், ஆனந்த சினிமா, அஜித் ரசிகன், பெண்மணி, இந்தியன் குரல், லேடிஸ் ஸ்பெஷல், மனைமாட்சி, சூப்பர் சினிமா, சங்கீதா நாவல். இதை கடந்து சிற்றிதழ்களிலும் எழுதியுள்ளேன். அவற்றின் பெயர்கள் தேடல், நந்தவனம், நிறங்கள், ஏழைதாசன், நேசம், உடன்பிறப்பே. இவைகளையெல்லாம் இப்போது நினைக்கையில் மனம் சிலிர்க்கிறது. அதை ஒரு வசந்த காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். எனது ஒவ்வொரு படைப்பையும் எனது முதல் படைப்பாக நினைத்துதான் எழுதினேன். இன்றும் அதுபோல்தான் எழுதுகிறேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.